தண்ணியை கரைச்சிக்கலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சாச்சு. இப்போ மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியில இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். அடுத்து இதுல பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதுல மீன் குழம்பு தூள் மசாலா இருக்கு போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்துக்கிறேன். இதுல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த மசாலா இப்போ மீன் போட்டுக்கிறேன். மீனுக்கு குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆனத்தை தாளிச்சு விட போறோம். கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு முடிக்கிறேன். மீனானு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். மீனானு ஊற்றி தோசை சூப்பராக இருக்கு. நீங்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே, பாய்.